ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/3/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு விதை ரூப நிலை மற்றும் ஆன்மீக அனுபவங்கள். சப்தத்திலிருந்து விலகியிருக்கும் தந்தை சப்தமான உலகத்தில் சப்தம் மூலமாக அனைவரையும் சப்தத்திலிருந்து விலகிய நிலைக்கு அழைச்சிட்டு போறாங்க. தன்னோடு அழைத்து செல்வதற்கு தான் பாப்தாதாவுக்கு வர வேண்டியதாக இருக்கு. பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் உடன் செல்வதற்கு தயாராக இருக்கீங்களா, அல்லது இப்பொழுது வரையிலும் தயார் ஆவதற்காக நேரம் வேணுமான்னு கேட்குறாங்க. உடன் செல்வதற்காக பிந்து ஆகணும். மேலும் பிந்து ஆவதற்காக சிதறி கிடக்கும் விஸ்தாரத்தை, அதாவது அநேக கிளைகள் உள்ள மரத்தை விதையில உள்ளடக்கி விதை ரூப நிலை, அதாவது பிந்துவில் அனைவரும் நிரம்பிடணும். உலகிய முறையில கூட எப்பொழுது மிக விஸ்தாரத்தின் கணக்கு போடும் பொழுது அனைத்து கணக்குகளையும் முடித்து கடைசியில் என்ன சொல்றாங்க, சிவம் அப்படின்னா பிந்து அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி படைப்பு சக்கரம் மற்றும் கல்ப விருட்சத்தினுடைய தொடக்கத்துல இருந்து இறுதி வரை எவ்வளவு கணக்கு வழக்கினுடைய விஸ்தாரத்துல வந்திருக்கீங்க. தனது கணக்கு வழக்கின் கிளைகளை மற்றும் விஸ்தாரம் அப்படிங்கிற அந்த மரத்தை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்கிறார். உடலினுடைய கணக்கின் கிளை, உடலின் சம்பந்தங்களினுடைய கிளைகள், உடலின் விதவிதமான பொருட்களினுடைய பந்தனம் ஆகும். ஆத்மா ஆவதினுடைய கிளை பக்தி மார்க்கம் மற்றும் குருக்களின் பந்தனங்களினுடைய கிளைகள், பல வகையான பாவங்களின் பந்தனங்களினுடைய கிளைகள், கர்மத்தின் விளைவுகளை அனுபவிக்கும் கிளைகள். அப்படி எவ்வளவு விஸ்தாரம் ஆயிடுச்சு. இப்பொழுது இந்த முழு விஸ்தாரத்துக்கு பிந்து ரூபமாகி, பிந்து அதாவது முற்றுப்புள்ளி வச்சிட்ருக்கீங்க. முழு விஸ்தாரத்தையும் விதையில நிரப்பிட்டீங்களா, அல்லது இப்பொழுது கூட விஸ்தாரம் இருக்குதான்னு பாபா கேட்குறார். இந்த இத்து போன மரத்தின் எந்த விதமான கிளையோ தங்கி போய்விடவில்லையே. சங்கம யுகமே பழைய மரத்தை முடிவு கட்டுவதற்கான யுகம். ஆகையினால ஹே சங்கமிக பிராமணர்களே, பழைய மரத்தை முடிவு கட்டிட்டீங்களா? எப்படி ஒவ்வொரு இலைக்கும் தண்ணீர் ஊற்ற முடியாது, விதைக்கு கொடுப்பது அப்படின்னா அனைத்து இலைகளுக்கும் தண்ணீர் கிடைப்பது. அந்த மாதிரி இத்தனை 84 பிறவிகளினுடைய பலவிதமான கணக்கு வழக்குங்கிற மரத்துக்கு முடிவு கட்டணும். ஒவ்வொரு கிளையும் அழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இன்று உடலின் நினைவு அப்படிங்கிற அந்த கிளையை வெட்டுங்க. அடுத்து நாளை உடல் சம்பந்தப்பட்ட உறவினர்களினுடைய கிளையை அகற்றுவதனால் முடிவடையாது. ஆனால் விதையாக விளங்கும் தந்தையோடு முழு ஈடுபாட்டை ஏற்படுத்தி ஈடுபாட்டினுடைய அக்னி மூலமா சுலபமாக முடிவடைஞ்சிடும். வெட்டக்கூடாது, ஆனால் சாம்பல் ஆக்கணும். இன்று வெட்டுவீங்க, பிறகு சிறிது காலத்துக்கு அப்புறம் முளைச்சிடும். ஏன்னா வாயுமண்டலம் மூலமா மரத்துக்கு இயற்கையாகவே தண்ணீர் கிடைச்சிட்டே இருக்கும். மரம் பெரியதாக வளர்ந்துட்ட பிறகு விசேஷமா தண்ணீர் ஊற்றுவதற்கு அவசியம் இருப்பது கிடையாது. இயற்கையாகவே வாயுமண்டலம் மூலம் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும், மேலும் பசுமையாக வளர்ந்து கொண்டிருக்கும். அப்படி விஸ்தாரத்தை அடைந்திருக்கும் இது போன மரத்துக்கு இப்போ தண்ணீர் ஊற்றுவதற்கான அவசியம் இல்லை. இது இயல்பாகவே வளர்ந்து கொண்டே இருக்கும். முயற்சியின் மூலமா உடல் சம்பந்தத்தினுடைய நினைவு அப்படிங்கிற கிளையை அழிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் எரித்து அழிக்கப்படாதது மீண்டும் கிளை முளைச்சிடுது.
பிறகு நீங்கள் உங்களிடம் மற்றும் தந்தையிடம் நானும் இதை அழிச்சிட்டு இருந்தேன், பிறகு எப்படி வந்தது அப்படின்னு சொல்றீங்க. முன்போ இருக்கல, பிறகு எப்படி ஆனது? என்ன காரணம்? வெட்டினீங்க, ஆனா சாம்பல் ஆகல. நெருப்புல போடப்பட்ட பொருள் ஒருபொழுதும் பலன் கொடுப்பது கிடையாது. ஆகையினால இந்த கணக்கு வழக்கினுடைய விஸ்தார ரூப மரத்தை முழு ஈடுபாட்டின் அக்னி மூலம் அழிச்சிடுங்கிறாங்க பாபா. பிறகு என்ன இருந்துடும்? உடல் மற்றும் உடலின் சம்பந்தம் மற்றும் பதார்த்தத்தினுடைய விஸ்தாரம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா மிச்சம் பிந்து ஆத்மா மற்றும் விதை ஆத்மா இருந்துடும். எப்போ அந்த மாதிரி பிந்து விதை சுரூபமாகிடுவீங்களோ அப்பதான் சப்தத்திலிருந்து விலகிய விதை ரூப தந்தையுடன் செல்ல முடியும். ஆகினால சப்தத்திலிருந்து விலகி செல்ல தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோங்கிறாங்க பாபா. விஸ்தாரத்தை அழிச்சிட்டிங்களா? விதை ரூப தந்தை விதை ரூப ஆத்மாக்களை தான் அழைச்சிட்டு போவாங்க. விதை ரூபமாக ஆகிட்டீங்களா? யார் எப்பொழுதும் தயாரானவராக ஆகிட்டாரோ அவருக்கு இப்பொழுதிலிருந்தே ஆன்மீக அனுபவங்கள் ஆகிட்டே இருக்கும். என்னாகும்? போனாலும் வந்தாலும் அமர்ந்திருந்தாலும் பேசிக்கொண்டே இந்த உடல் கணக்கு வழக்கு அப்படிங்கிற அந்த மரத்தின் முக்கிய தண்டு, அதில் இருந்து தான் இந்த கிளைகள் வெளியாகுது. அப்படி இந்த உடல் மற்றும் ஆத்மா அப்படிங்கிற அந்த விதை இரண்டுமே முற்றிலும் வேறு வேறு என்று முதல்ல அனுபவம் ஆகும். அந்த மாதிரி ஆத்மா நடைமுறையில் காரியங்கள் செஞ்சுக்கிட்டே விலகிய நிலையை அடிக்கடி அனுபவம் செய்யும். ஞானத்தினுடைய அனுசாரம் நான் ஆத்மா வேறு உடல் வேறு என்பது மட்டும் அல்லாமல் நான் ஆத்மா, இந்த உடல்ல இருந்து வேறுபட்ட தனிப்பட்ட ஒரு பொருள் என்பது அனுபவத்திலும் ஏற்படும். எப்படி ஸ்தூலமாக உடலினுடைய ஆடை மற்றும் அணியப்படும் உடல் வேறு அப்படின்னு அனுபவம் ஆகுதோ அதே மாதிரி ஆத்மா எனக்கு இந்த உடல் ஆடை, இந்த ஆடை அணியும் நான் ஆத்மா அப்படின்னு தெளிவாக அனுபவம் ஆகும். எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போ இந்த உடல் உணர்வு அப்படிங்கிற ஆடையை அணியுங்க. எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ இந்த ஆடையிலிருந்து விடுபட்ட, அதாவது தேக உணர்வுலேருந்து விலகிய நிலையில் நிலைச்சிடணும். அந்த மாதிரி விலகிய நிலையின் அனுபவம் ஏற்படுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆடை நான் அணிகிறேனா அல்லது ஆடை என்னை அணிதா? சைத்தன்யமாக இருப்பது யார்? எஜமானன் யார்? அப்படி ஒரு அடையாளம் விலகிய நிலையினுடைய அனுபவம் தனியாக பிரிய வேண்டியது இல்லை. ஆனால் நான் வேறு அப்படிங்கிற அந்த தெளிவான அனுபவம். இன்னும் ஒரு அடையாளம் அல்லது அனுபவம் எப்படி பக்தர்களுக்கு, ஆத்ம ஞானிகளுக்கு அல்லது ஏதோ ஒரு சில பரமாத்ம ஞானிகளுக்கு திவ்ய திருஷ்டி மூலமா ஜோதி பிந்து ஆத்மாவின் சாட்சாத்காரம் ஆகுது. சாட்சாத்காரம் அற்ப காலத்துக்கு இருக்கும் ஒன்று. சாட்சாத்காரம் தன்னுடைய பயிற்சியின் பலனானது அல்ல. இதுவோ நாடகத்தில் இருந்த பங்கு அல்லது வரதானம். ஆனால் எவரடி அப்படின்னா உடன் செல்வதற்காக சமமாக ஆகியிருக்கும் ஆத்மா சாட்சாத்காரம் மூலமா ஆத்மாவை பார்க்காது. ஆனால் புத்தியினுடைய நினைவு மூலமா எப்பொழுதும் தன்னை சாட்சாத் ஜோதி பிந்து ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்யும். சாட்சாத் சொரூபமாவது சதா காலத்திற்கானது மற்றும் சாட்சாத்காரம் அற்ப காலத்துக்கானது. சாட்சாத் சொரூப ஆத்மா நான் ஒரு பொழுதும் ஆத்மானுடைய சாட்சாத்காரத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லாது. நான் பார்க்கல, ஆனால் அந்த அனுபவம் மூலமா சாட்சாத் ரூபத்தின் நிலையில நிலைச்சிருப்பாங்க. எங்கு சாட்சாத் சொரூபம் இருக்குமோ சாட்சாத்காரத்துக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சாட்சாத் ஆத்மா சொரூபத்தின் அனுபவம் செய்கிறவங்க அதிகாரத்துடன் நிச்சயத்துடன் நான் ஆத்மாவை பார்ப்பது என்ன, அனுபவமே செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்த பிறகு கூட அனுபவம் செய்யல அப்படின்னா பார்ப்பது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது. அந்த மாதிரி சாட்சாத் அனுபவி, ஆத்ம அனுபவி நடைமுறையில் காரியங்கள்
மூன்றாவது அனுபவம் அந்த மாதிரி சமமான ஆத்மா, அதாவது எவரடி ஆத்மா பௌதிக உலகில் மற்றும் பௌதிக உடலில் இருந்தாலும் புத்தியினுடைய நினைவு சக்தி மூலமாக எப்பொழுதும் நான் ஆத்மா தந்தையுடன் சூட்சும உலகத்திலோ அல்லது மூல வதனத்திலோ இருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்யும். ஒரு நொடியில் சூட்சும வதனவாசி, ஒரு நொடியில் மூல வதனவாசி, ஒரு நொடியில் சாக்கார வதனவாசியாகி கர்ம யோகியாகி பங்கை செய்பவன். ஆனால் அநேக தடவைகள் தன்னை தந்தையோடு சூட்சும வதனம் மற்றும் மூல வதனத்தில் இருப்பதனுடைய அனுபவம் செய்வாங்க. நேரம் கிடைத்தது, சூட்சும வதனம் மற்றும் மூல வதனம் சென்றுட்டார். எப்படி வேலையை முடித்த பிறகு வீட்டுக்கு செல்றாங்க, அந்த மாதிரி சூட்சும வதனவாசி மூல வதனவாசி என்று அனுபவம் செய்வாங்க. அலுவலகத்தில் வேலை முடிந்து விட்டது என்றால் வீட்டிற்கு செல்வார்களா அல்லது அலுவலகத்திலேயே அமர்ந்திருப்பாங்களா? அந்த மாதிரி ஆத்மா அடிக்கடி தன்னை தன்னுடைய வீட்டில் இருப்பவராக அனுபவம் செய்யும். எப்படி எதிரில் இருப்பது போன்று இந்த நேரம் இங்கே, அடுத்த நேரம் அங்கே. சாக்கார வதனம் அப்படிங்கிற அறையிலிருந்து மூலவதனம் என்ற அறைக்கு சென்றுட்டார். இன்னும் வேறு அனுபவம், அந்த மாதிரி சமமான ஆத்மா பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிற காரணத்தினால பறக்கும் பறவையாகி மிக உயரத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். மேலும் மிக உயர்ந்த நிலை அப்படிங்கிற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்து இவங்க அனைவரும் கீழே இருக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் செய்வாங்க. நான் அனைவரையும் விட மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். எப்படி அறிவியல் சக்தி மூலம் விண்வெளிக்கு சென்று விடுறாங்க அப்படின்னா பூமியினுடைய ஈர்ப்பு இருக்காது. மேலும் தன்னை மிக உயர்ந்த இடத்துல இருப்பதாக, மேலும் எடையற்ற நிலையில் லேசாக இருப்பதாக அனுபவம் செய்வாங்க. பறப்பதனுடைய அனுபவம் அனைத்து ஈர்ப்புகளில் இருந்தும் விடுபட்ட நிலை, அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட நிலை. இந்த நிலையினுடைய அனுபவம் ஆவது அப்படின்னா உயர்ந்த பறக்கும் கலை மற்றும் பறந்து கொண்டிருக்கும் நிலையினுடைய அனுபவம் ஆவது. காரியங்கள் செஞ்சுக்கிட்டே சென்று கொண்டிருக்கிறேன், பறந்துட்டுருக்கேன், தந்தையும் பிந்து நானும் பிந்து இருவரும் சேர்ந்தே சென்று கொண்டிருக்கிறோம். சமமான ஆத்மாவுக்கு இந்த அனுபவம் செய்து கொண்டிருப்பது தெளிவாக இருக்கும். அனுபவம் அப்படிங்கிற கண் மூலம் பார்ப்பது திவ்ய திருஷ்டி மூலம் பார்ப்பதை விட தெளிவாக இருக்கும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. விஸ்தாரமோ மிக அதிகம், இருந்தாலும் சாரமாக சிறிதளவு அடையாளங்களை சொன்னோம். ஆகையினால அந்த மாதிரி எவரடியாக இருக்கீங்களா அல்லது அனுபவி சொரூபமாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. உடன் செல்வதற்கு தயாராக இருக்கீங்கள் தான் இல்லையா? அல்லது இன்னும் இந்த வேலை பாக்கி இருக்குது அப்படி சொல்வீங்களா? அந்த மாதிரி எவரடியாக இருக்கீங்களா, அதாவது அனுபவி சொரூபமாக இருக்கீங்களா? உடன் செல்வதற்கு தயாராக இருக்கீங்கள் தான் இல்லையா? அல்லது இன்னும் இந்த வேலை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்வீங்களான்னு கேட்குறாங்க பாபா. அந்த மாதிரி அனுபவம் ஆகுதா அல்லது வீடே மறந்துடும் அளவுக்கு சேவையில் பிஸியாகிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை பிராப்தி செய்விக்கணும் என்பதற்காகத்தான் சேவை செய்கிறீங்க. சேவையிலும் இவர்களையும் தந்தையுடன் அழைத்து செல்லணும் அப்படிங்கிற நினைவு இருந்தது அப்படின்னா சேவையில் எப்பொழுதும் ஆடாத நிலை இருக்க முடியும். சேவையினுடைய விஸ்தாரத்தில் சாரரூப விதையினுடைய அனுபவத்தை மறந்துடாதீங்க. விஸ்தாரத்தில் காணாமல் போயிடாதீங்க. விஸ்தாரத்தில் வந்தாலும் நீங்கள் சார சொரூபத்தில் நிலைச்சிருங்க. மேலும் மற்றவர்களுக்கும் சார சொரூபத்தின் அனுபவத்தை செய்வீங்கிறாங்க பாபா. புரிந்ததான்னு கேட்குறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சாட்சாத் ஆத்மஸ்வரூபத்தின் அனுபவம் செய்யும். எப்பொழுதும் அனைத்து கணக்கு வழக்கு என்ற மரத்தை அழித்து முற்றுப்புள்ளியிட்டு பிந்து ரூபத்தில் நிலைத்திருக்கும் பிந்துவான தந்தையோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய, இந்த நேரம் கர்ம யோகி, அடுத்த நேரம் சூட்சும வதனவாசி, இன்னும் ஒரு நேரம் மூலவதனவாசி என்று எப்பொழுதும் பயிற்சி நிறைந்த ஆத்மாவுக்கு, எப்பொழுதும் தன்னுடைய பறக்கும் நிலையின் அனுபவம் செய்யும் ஆத்மாவுக்கு, அந்த மாதிரி தந்தைக்கு சமமான ஆத்மாவுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு சந்திப்பு.
பஞ்சாப் மற்றும் குஜராத் மண்டலம். மாயாவின் நிழலிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு குடை நிழலின் கீழே இருங்க. எப்பொழுதும் தன்மேல் தந்தையினுடைய நினைவின் குடை நிழலை அனுபவம் செய்தீங்களா? நினைவினுடைய குடை நிழல் இருக்குதா? இந்த குடை நிழலை எப்பொழுதாவது விட்டு விடுவதில்லையே. யார் எப்பொழுதும் குடைநிழலின் உள்ளே இருக்கிறாரோ அவர் அனைத்து விதமான மாயாவின் தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார். எந்த விதத்திலும் மாயானுடைய நிழல் விழ முடியாது. இந்த 5 விகாரங்கள் எதிர்க்கு பதிலாக தாசனாக்கி சேவாதாரியாக ஆயிடுது. எப்படி விஷ்ணுவினுடைய சித்திரத்தில் பார்த்திருக்கீங்க, பாம்பினுடைய படுக்கை மற்றும் பாம்புகளே குடைநிழலாக ஆயிடுச்சு. இது வெற்றியினுடைய அடையாளம். இது யாருடைய சித்திரம்? உங்களுடைய சித்திரம்தான் இல்லையா? யார் மீது வெற்றி அடைகிறாங்களோ அந்த மாதிரி சேவாதாரி ஆகி விடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான வெற்றி ரத்தினம். சக்திகளும் குடும்பத்தின் மாதர்களாக இருந்தவங்க சக்தி சேனையினுடைய சக்திகள் ஆயிட்டாங்க. சக்திகளின் சித்திரங்களால் ராவண வம்ச அசுரர்களை காலின் கீழே இருப்பதாக காண்பிக்கிறார். சக்திகள் அசுரர்களை தன்னுடைய சக்தி என்ற கால்களின் கீழே அழிச்சிட்டாங்க. சக்தி எந்த ஒரு விகார சமஸ்காரத்தையும் மேலே வரவே விடாதுங்கிறாங்க பாபா. அடுத்ததாக ஞானத்தை தானம் செய்யும் உண்மையிலும் உண்மையான மகாதானி ஆகுங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் புத்தி மூலமாக ஞானக்கடலின் கரையில் இருக்கக்கூடிய, அதாவது கடலின் மூலமாக கிடைத்த அளவற்ற களஞ்சியத்தின் அதிபதி அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கடல் நிரம்பி இருக்குது, அளவற்று இருக்குது, நிரந்தரமாக இருக்குது, அதே மாதிரி ஆத்மாக்களும் அந்த குறைவற்ற களஞ்சியங்களுக்கு மாஸ்டர் அதிபதிகளாக இருக்கிறாங்க. என்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குதோ அதை மகாதானி ஆகி மற்றவங்களுக்காக காரியத்தில் ஈடுபடுத்திட்டே இருங்கிறாங்க பாபா. சம்பந்தத்தில் வரக்கூடிய பக்த ஆத்மாக்கள் மற்றும் சாதாரண ஆத்மாக்கள் அவங்களுக்காக பக்தர்களுக்கு பக்தினுடைய பலன் கிடைச்சிடட்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கும். பாவம் அலைஞ்சிட்ருக்கிறாங்க, அலைவதை பார்த்து இரக்கம் வருது இல்லையா? எவ்வளவு இரக்கமான உடையவர்களாக ஆவீங்களோ அந்த அளவு அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சுலபமாக வழி சொல்வீங்க. செய்தியை கொடுத்து கொண்டே இருங்க. யாரும் வருவதில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மகாதானி ஆக்குங்க. செய்தியை கொடுத்து கொண்டே இருங்க. முறையீடு எதுவும் இருந்துடக்கூடாது. அழியாத ஞானம் ஒரு பொழுதும் விநாசம் ஆகிறது கிடையாது. இன்று கேட்பாங்க, ஒரு மாதம் கழித்து யோசிப்பாங்க, பிறகு யோசித்து அருகில் வந்துடுவாங்க. ஆகையினால ஒரு பொழுதும் மனமுடைஞ்சு போகாதீங்க. யார் செய்வாங்களோ அவங்களுக்கு உருவாகும். மேலும் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்களும் இன்று இல்லை என்றாலும் அவசியம் நாளை ஏற்றுப்பாங்க. ஆகையினால அளவற்ற சேவையை களைப்பற்றவராக செய்து கொண்டே இருங்கிறாங்க பாபா. ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது. ஏன்னா பாப்தாதாவிடம் அனைவருடையதும் சேமிப்பாகி விடுது. மேலும் என்ன செய்கிறீங்களோ அதற்கான உடனடி பலனான குஷியும் கிடைச்சிருதுங்கிறாங்க பாபா. அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் வச்சிங்க அப்படின்னா சேவையினுடைய வளர்ச்சியின் லட்சணம் தென்படும். எப்படி கோயிலினுடைய சூழ்நிலை தூரத்திலிருந்தே இழுக்குது, அதே மாதிரி நினைவினுடைய நறுமணத்தின் சூழ்நிலை உயர்ந்ததாக இருக்கட்டும். அதன் மூலம் இது ஏதோ விசேஷ ஸ்தானம் அப்படின்னு ஆத்மாக்களை தூரத்திலிருந்து ஈர்க்கணும். எப்பொழுதும் நினைவினுடைய சக்தி மூலம் தன்னை முன்னேற்றி கொண்டே இருங்க. மேலும் கூடவே வாயு மண்டலத்தையும் சக்திசாலியாக ஆக்குங்க. சேவை நிலையத்தினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கணும். அதன் காரணமா அனைத்து ஆத்மாக்களும் ஈர்க்கப்பட்டு வந்துடும். சேவை வாய்மொழி மூலமாக மட்டும் நடப்பது கிடையாது, மனசக்தி மூலமாக சேவை செய்யுங்க. சூழ்நிலை சக்திசாலியாக ஆக்கணும். இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைக்கணும். எப்போ அந்த மாதிரி லட்சியத்தை வச்சிங்க அப்படின்னா சேவையினுடைய வளர்ச்சியினுடைய லட்சணம் தென்படும். அனைவரும் வரத்தான் வேண்டும், இதுவோ உறுதியாக இருக்குது. ஆனால் சிலர் நேராக வந்துடுவாங்க, சிலர் சுற்றி அடித்து அலைந்த பிறகு வந்துடுவாங்க.
ஆகையினால ஒவ்வொருவரும் நான் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக அந்த மாதிரி தீபம் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதன் காரணமா விட்டில் பூச்சிகள் தானாகவே வந்துடணும். நீங்கள் பிரகாசமாக எரியும் ஜோதியாக அமர்ந்துட்டீங்க அப்படின்னா விட்டில் பூச்சிகள் தானாகவே வந்துடும். நல்லது. வரதானம். பரமாத்ம அன்பு மற்றும் அதிகாரத்தின் ஆன்மீக குஷி மற்றும் போதையில் இருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிரம்பியவர்கள் ஆகுக. அனைத்து பிராப்திகளும் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, பரமாத்ம அன்பு மற்றும் அதிகாரத்தினுடைய ஆன்மீக குஷி மற்றும் போதையில இருக்கணும். எந்த குழந்தைகள் தந்தையோடு எப்பொழுதும் இணைந்து இருந்து அன்போடு என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு பரமாத்மா அதிகாரம் பிராப்தியாக ஆயிடுது. எல்லையற்ற வள்ளல் அனைத்து பிராப்திகளினால் சம்பன்னமாக ஆக்கிடுறார். 3 உலகங்களினுடைய அதிகாரியாக ஆகிடுறாங்க. பிறகு என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம், அடைவதற்கு இன்னும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற இந்த பாடலைத்தான் பாடுறாங்க. அவங்களுக்கு 21 பிறவிகளுக்கு உறுதி கிடைச்சிச்சு அப்படிங்கிற இந்த ஆன்மீக குஷி மற்றும் போதையில இருங்கிறாங்க பாபா. ஸ்லோகன். சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனை இருக்க வேண்டாம், அதாவது இடைவிடாத பயிற்சி இருக்க வேண்டாம். சாதனையில் தடைரூபம் ஆக வேண்டாம். சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனை, அதாவது இடைவிடாத பயிற்சி இருக்க வேண்டாம். சாதனையில் தடைரூபம் ஆக வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.